ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ்கட் ப்ளவுஸில் சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹுக்கு பட்டி இருக்கு இல்லைங்களா, அதை இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு நெக்கோட இந்த நெக்கோட பாயிண்ட்டும் இந்த நெக்கோட பாயிண்ட்டும் இதை விட கொஞ்சம் 1/4 இன்ச் கீழே இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த பட்டியோட பாயிண்ட்டும் அதுவும் 1/4 இன்ச் கீழே இருக்கணும். அதை இப்படி ஒரு மார்க் போடுறோங்க. இது தையலுக்காக, இதுவும் அவ்வளோதான். இது தையலுக்காக தான். இப்போ சென்டர் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் ப்ளவுஸை இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு ஷோல்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் ப்ளவுஸை இப்படியே இழுத்து பார்க்கக்கூடாது. இப்போ இழுத்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது கிராஸ்கட் ப்ளவுஸு. கிராஸ்கட் ப்ளவுஸில் கிராஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இழுக்க எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் இழுக்காமல் இப்படி போட்டுறணும். இப்படி போட்டுட்டு திரும்பி இந்த ஷோல்டர் கிட்ட இந்த டேப்பை வச்சு இப்படி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட்டோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். சென்டர் பாயிண்ட்டோட லென்த் 13 இருக்குது. அந்த 13க்கு நம்ம மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காகவும் கீழே 1/2 இன்ச்சு தையலுக்காகவும் விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா 13.25 14.25 வச்சோம்னா நம்மளோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி சைடில் ப்ளவுஸ் எடுத்து இங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு போட்டுட்டு நம்ம இது இப்படி சேர்த்து விட்டுட்டோம்னா சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.